நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். சகோதரி, கொஞ்சம் தாமதமாயிருச்சு. நம்முடைய மத்திய அமைச்சர் அவர்களை விமான நிலையத்தில் வழி அனுப்பி வைத்துவிட்டு வருவதற்கு கொஞ்சம் தாமதமாயிருச்சு. மேடையிலே நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. நிறைய முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு பேசுவதற்கான நேரம். முதல்ல நம்முடைய தமிழ்நாட்டினுடைய இன்வெஸ்டர் சமிட், அதிலிருந்து நாம் ஆரம்பித்து ஒரு விஷயமா பேசலாங்க ஐயா. 2 நாட்களுக்கு முன்பு நாங்கள் சொல்லியிருந்தோம், தமிழ்நாட்டினுடைய நம்முடைய இன்வெஸ்டர் சமிட் அது வெற்றியடையணும். காரணம், இந்த யாத்திரையில் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான பாடம், எந்த அளவுக்கு தமிழகத்திலே சில பகுதிகளில் வேலைவாய்ப்பை இல்லாமல் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய பாடம். இது உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கோயம்புத்தூர் இந்த 4 மாவட்டங்கள் மட்டும் தமிழகத்தினுடைய 34% உற்பத்தி திறன் இந்த 4 மாவட்டத்தில் இருக்குது. 4 மாவட்டங்கள் 34% உற்பத்தி திறன், அவுட்புட், எக்கனாமிக் அவுட்புட். உதாரணத்துக்கு நேற்று நம்முடைய யாத்திரை 2 நாட்களாக தருமபுரியில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ தருமபுரியினுடைய உற்பத்தி திறனை பார்த்தீங்கன்னா வெறும் 1.7%, கரூர் 1.3%, சில மாவட்டங்கள் 1%தோட கீழே இருக்காங்க. குறிப்பாக தென் தமிழகத்தில் நிறைய மாவட்டங்கள் வளர்ச்சி இல்லாமல், வேலைவாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை நிறைய பணம் உள்ளே வர வேண்டும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரணும். குறிப்பாக அதன் மூலமாக வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட வேண்டும். வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய பணம் நமக்கு வேண்டும். நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு இந்தியா has become an attractive destination for FDI. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஃபண்ட் ஹவுசஸ், மேஜர் கம்பெனிஸ், அவங்க எல்லாருமே இன்றைக்கி இந்தியாவை வந்து ஒரு பெரிய ஒரு இடமாக, அவர்களுடைய பணத்திற்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக பார்க்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இன்றைக்கி உலகத்தில் FDI அட்ராக்ட் பண்ணக்கூடிய அதிக நாடுகள் பட்டியலில் நம்ம 2வது 3வது இடத்துல மாறி மாறி வர்றோம். அமெரிக்கா, சைனா, இந்தியா, இந்த 3 நாடுகள் தான் டாப் 3ல் இருக்கும். இது வந்து நம்முடைய உழைப்பு, குறிப்பாக இந்திய மக்களுடைய உழைப்பு, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, அதனுடைய வெளிப்பாடு இன்றைக்கி வந்து FDI இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியா முழுவதும் வருது. இன்றைக்கி தமிழகத்தினுடைய அரசு வந்து 6.6 லட்சம் கோடி, 6 கோடியே 60 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணியிருக்கிறாங்க. 6.6 crore lakh rupee. இன்றைக்கி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எங்களை பொறுத்தவரை 6.6 lakh crore, 6,60,000 கோடி ரூபாய். நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், எங்களுடைய எதிர்பார்ப்பு தமிழகத்திற்கு 10 லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய எதிர்பார்ப்பாக நாங்கள் சொல்லியிருந்தோம். எதற்குன்னு நீங்கள் கேட்கலாம். கடந்த 3 ஆண்டுகளில் இந்தியாவில் நடந்த முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் சம்மிட்டை பார்க்கலாம். 2023 பிப்ரவரி உத்தரப்பிரதேசில் இதே போல் நடந்தது. 2023 பிப்ரவரியில் உத்தரப்பிரதேசம் அட்ராக்ட் பண்ண மொத்த பணம் எவ்வளோன்னா, நாம் வந்து 6,60,000 கோடி, நம்மளாம் வடக்கங்க அப்படின்னு சொல்கிறோம். உத்தரப்பிரதேஷ் அட்ராக்ட் பண்ண பணம் 33,51,000 கோடி ரூபாய், 33,51,000 crore. தமிழகம் நாம் எவ்வளோ அட்ராக்ட் பண்ணியிருக்கிறோமோ இந்த சம்மிட்டில் 5 மடங்கு உத்தரப்பிரதேசம் 2023 பிப்ரவரியில் நடந்த யூபி இன்வெஸ்ட்மெண்ட் சம்மிட்டில் அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. யூபியில் ரொம்ப அற்புதமான விஷயம் என்ன செஞ்சுருந்தாங்கன்னா, 75 மாவட்டத்துக்கும் அட்ராக்ட் பண்ணியிருந்தாங்க. 75 மாவட்டத்திற்கும் அட்ராக்ட் பண்ணியிருந்தாங்க. உத்தரப்பிரதேசனுடைய மிக மோசமான ஏரியாவாக இருக்கக்கூடிய பூர்வஞ்சல், புண்டில்கண்ட், உத்தரப்பிரதேசனுடைய வறட்சியில் மிக மிக மோசமாக இருக்கக்கூடிய பகுதி புண்டில்கண்ட், பூர்வஞ்சல் மட்டுமே 9,51,000 கோடி ரூபாய் அட்ராக்ட் பண்ணாங்க. நான் ஒரு ஜஸ்ட் ஒரு கேல்குலேஷனுக்காக சொல்கிறேன். இல்லை அண்ணாமலை என்ன 10 லட்சம் கோடின்னு காற்றுல சொன்னாரா, சும்மா சொன்னாரா, சும்மா ஒரு பாட்டுக்கு அடிச்சு விட்டாரா? தமிழ்நாடு அரசு 5.5 லட்சம் கோடின்னு சொன்னாங்க டார்கெட்டு. அண்ணாமலை என்னை தான் சாக்குன்னு ஒரு 10 லட்சம் கோடி சொல்லிட்டாரு. இன்றைக்கி 6 லட்சம் கோடி அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு அண்ணாமலை என்ன அரசியல் பண்ணுறாரா அப்படிங்கிறத தாண்டி இந்தியாவுடைய மேப்பை உங்களுக்கு காட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. நாம் என்ன எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிற அளவுக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் 2023 பிப்ரவரியில் 33 லட்சம் கோடி ரூபாய் அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு கர்நாடகா 2022, 2023 கர்நாடகாவில் எலெக்ஷன் இயர், 2022 இன்வெஸ்ட் கர்நாடகாவில் 9,82,000 கோடி ரூபாய், 9,82,000 crore கர்நாடகாவில் 2022 பிப்ரவரியில் அட்ராக்ட் செய்யப்பட்ட பணம். குஜராத்தினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சமிட் நாளை மறுநாள், அதுக்கு அடுத்த நாள் நடக்குது. 10, 11, 12 ஜனவரி 10, 11, 12 குஜராத்தில் நடக்குது. குஜராத்தினுடைய பூர்வாங்கமாக இன்வெஸ்ட்மெண்ட் சமிட்டுக்கு முன்னாடி அவங்க பண்ண ப்ரீ சைனிங், நம்ம டிஆர்பி ராஜான்னு சில ஃபோட்டோலாம் போட்டிருந்தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் சமிட்டுக்கு முன்னாடியே வந்து இவ்வளோ பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க.
குஜராத் கடந்த 3 நாட்களில் அட்ராக்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே 7 லட்சம் கோடி ரூபாய். இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் சமிட்டுக்குள்ளே அவங்க போலிங்க. 7 லட்சம் கோடி ரூபாய் குஜராத் இன்வெஸ்ட்மெண்ட் சமிட் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 நாள் அட்ராக்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ குஜராத் எவ்வளோ அட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு 10, 11, 12 3 நாட்களில் இன்வெஸ்ட் குஜராத் முடிந்த பிறகு நமக்கு தெரியும். ஸோ நம்ம 3 பிக்சரை பார்க்குறோங்க ஐயா. ஒரு பக்கம் உத்தரப்பிரதேசம் பார்க்குறோம், ஒரு பக்கம் உத்தரப்பிரதேசனுடைய மோசமாக இருக்கக்கூடிய பூர்வஞ்சலை பார்க்குறோம். 33 லட்சம் கோடி ரூபாய் அட்ராக்ட் பண்ணியிருக்கக்கூடிய யூபி ஒரு பக்கம், மோசமான இடமா இருக்குது, கல்வி இல்லை, எதுவுமே இல்லை நம்ம சொல்லக்கூடிய பூர்வஞ்சலில் 9 லட்சம் கோடி ரூபாய், குஜராத் பூர்வாங்கமாகவே 7 லட்சம் கோடி ரூபாய். ஸோ எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் அரசு இன்னும் இலக்குகளை பெரிதுபடுத்தி உழைக்க வேண்டி இருக்குது அப்படின்னு தான் காட்டு. அரசை பாராட்டுகின்றோம். வர ஒரு ரூபாய் நமக்கு வேணும். ஒரு ரூபாய் ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்கும். தூத்துக்குடியில், ராமநாதபுரத்தில், தருமபுரியில் எல்லா இடத்துக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்கும். டார்கெட் எந்த அளவுக்கு வைத்து நாம் உழைக்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ் எல்லாம் பார்க்குறோம். இதற்கு முன்பு எலெக்ஷன் அப்போ அதானி குழுமத்தை வந்து மிக தவறாக பேசியவர். அதானி ஏதோ மோடி அவர்களுடைய சொத்து, அதானிக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இருக்குது, பிஜேபிக்கு அதானி தான் ஃபண்டு பண்ணுறாங்க, இந்த மாதிரி பல சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கி அதானிகிட்டேருந்து 42,768 கோடி வந்த பிறகு ட்விட்டரில் தலைவர்கள்லாம் பாராட்டுறாங்க. திமுகவினுடைய தலைவர்கள், திமுகவினுடைய முதலமைச்சர் எல்லாம் பாருங்கள் அதானி எங்களை பற்றி பெருமையாக சொல்லியிருக்காங்க, வீடியோ பாருங்கள் அம்பானி எங்களை பற்றி பெருமையாக சொல்லியிருக்காங்க. அம்பானி அவர்கள் 35,000 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. டாடா குரூப் 83,212 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ எந்த அளவுக்கு தமிழகத்தில் அரசியலெல்லாம் விட்டு சில கட்சிகள் தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக மட்டும் பாடுபட வேண்டும் என்பதை இந்த இன்வெஸ்ட் தமிழ்நாடு நமக்கு சொல்லுகிறது. ஸோ எங்களுடைய எதிர்பார்ப்பு குறைந்தபட்சம் 10 லட்சம் கோடி ரூபாய் நாம் வைத்திருந்தோம். இப்போ அடுத்ததுங்கண்ணா, இதை தாண்டி சரி இன்னைக்கு பணம் வந்துருச்சு, நம்ம அதிகாரிகள் கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம கம்பேர் பண்ணுறோம், யூபி, குஜராத், கர்நாடகா, இன்றைக்கி நம்முடைய சொந்த மாநிலத்தை நம்ம கம்பேர் பண்ணுறோம். அடுத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டுங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய மேஜர் பணம் எந்த துறைக்கு வந்திருக்கு? எலக்ட்ரானிக்ஸ், மேனுஃபேக்சரிங், ஹார்ட்வேர், ஐடி, சர்வீசஸ், இதுக்கெல்லாம் வந்திருக்கு. இந்த எல்லா துறைக்கும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் PLI அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்த பிறகு இது அனைத்தும் கூட மிக வேகமாக இந்த துறைகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வர ஆரம்பிச்சிருக்குங்கண்ணா. இப்போ PLIனா என்னங்கண்ணா? PLI எதுக்காக நம்ம பிஜேபியில் அடிக்கடி PLI என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னாங்கண்ணா, PLI என்பது நம்முடைய மத்திய அரசு, மோடி ஐயாவுடைய அரசு ஒரு ஊக்கம் கொடுக்குறோம். டோட்டல் அவுட்லே, அதாவது பேட்டரி, சோலார், டெக்ஸ்டைல், மொபைல், ஃபுட் ப்ராசஸிங், டெலிகாம், ஒயிட் குட்ஸ், ஐடி, ஹார்ட்வேர், மெடிக்கல் டிவைஸ், இதில் யார் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணாலும் கூட நம்முடைய மத்திய அரசு 1,97,000 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்க இன்சென்டிவ் கிளைம் பண்ணிக்கலாம். இதுவரைக்கும் 95,000 கோடி ரூபாய் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ 1,97,000 கோடி ரூபாய் நம்ம இன்சென்டிவ்க்கு ஒதுக்கி வச்சுருக்கோம். ஆனால் நீங்கள் போய் ஆப்பிள் உள்ள ஃபோன் வர்றீங்களா, நீங்கள் வந்து ஒரு கம்பெனி தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிறீங்களா, தெலுங்கானாவில் ஆரம்பிக்கிறீங்களா, உங்களுக்கு 1,97,000 கோடி ரூபாய் இன்சென்டிவ் நாங்கள் கொடுக்குறோம். அந்த அளவுக்கு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் உங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து. இதுவரை 95,000 கோடி ரூபாய் கிளைம் ஆயிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குஜராத் சமிட்டில் கிளைம் ஆகும் கொஞ்சம் பணம், நம்ம தமிழ்நாட்டில் நாம் கொஞ்சம் கிளைம் பண்ணுவோம். ஸோ 1,97,000 கோடி ரூபாய் நம்ம கொடுத்த PLI அவுட்லேயில் இன்றைக்கி எல்லா நிறுவனங்களும் அந்தந்த மாநிலங்களுக்கு போய் இன்வெஸ்ட் பண்ணணும், மத்திய அரசனுடைய PLIயை பயன்படுத்திக்கணும்னு பார்க்குறாங்க. இந்த PLI மூலமாக இந்த இன்வெஸ்ட் தமிழ்நாடுக்கு முன்னாடி வந்த பணம் மட்டுமே ஃபாக்ஸ்கான், பெகட்ரான், விஸ்ட்ரான், டாடா எலக்ட்ரானிக்ஸ் 4 நிறுவனங்கள் மத்திய அரசனுடைய PLI இதை பயன்படுத்தி 31,000 கோடி ரூபாய் தமிழகத்தில் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ ஒரு வெளிச்சமாக பார்த்தீங்க அப்படின்னாங்கன்னா, நாம் போக வேண்டிய தூரம் இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது. இன்னும் ரொம்ப தூரம் நம்ம பயணிக்க வேண்டியது இருக்குது. அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் வளர்ச்சி குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இன்னும் அதிகமாக நாம் ஊக்கம் கூட வேண்டியிருக்கு. இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கண்ணா, 2019 அக்டோபர்லேருந்து 2023 செப்டம்பர் வரைக்கும், 2019 அக்டோபர், 2020, 2021, 2022, 2023 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்கள் அதிகமான பணத்தை ஈட்டுகின்றார்கள் FDI மூலமாக? மகாராஷ்டிரா $61 பில்லியன், கர்நாடகா $47 பில்லியன், குஜராத் $34 பில்லியன், டெல்லி $28 பில்லியன், தமிழ்நாடு $9 பில்லியன். இன்றைக்கி 5வது இருக்கும் இந்தியாவில் FDI அட்ராக்ட் பண்ணக்கூடிய நம்முடைய மாநிலமாக. எங்களுடைய அன்பான வேண்டுகோள், இதை மாநில அரசு வந்து இன்னும் பெரிய ஒரு கோல் செட் பண்ணி, எப்படி ஒரு யூபி மாதிரி ஒரு மாநிலம் 33 லட்சம் கோடி ரூபாய் அவங்களால அட்ராக்ட் பண்ண முடியுது, நம்மால் ஏன் அது வெறும் 6.6 லட்சமாக மட்டும் இருக்குங்கிற கேள்வியை இன்றைக்கி அரசு கேட்டுக்கொண்டு
அடுத்த முறை 2024, 25, 26 அவங்க நடத்தக்கூடிய இன்வெஸ்ட் தமிழ்நாடு இன்னும் வெற்றிகரமாக, இன்னும் சிறப்பாக, இன்னும் பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா அதில் கிரிட்டிசைஸ் பண்ணுறக்கு ஒன்றும் இல்லைங்கண்ணா. அரசியலை தாண்டி வரக்கூடிய ஒரு பணமும் நமக்கு வேணும். இதெல்லாம் எங்கேயுமே அரசியல் பேசலிங்கண்ணா. வந்த 6,60,000 கோடியும் வரவேற்கின்றோம். அந்த நேரத்தில் நாம் பெருமை பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உணர்த்துவதற்காக இந்த டேட்டாவை நான் கொடுக்குறேங்கண்ணா. ஒரு மாநிலம் எப்படி இருக்குன்னு. அடுத்த முறை இன்னும் முயற்சி செய்து இன்னும் நிறைய பணங்கள் வந்திருக்கக்கூடிய எல்லா பணங்களும் ரியலைஸ் பண்ணணும். ரெண்டாவது கேள்வி, ரியலைஸ் ஆகுமா? இப்போ எல்லாத்துலேயும் நம்ம பார்ப்போம், அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. யார் நீ பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் சைன் பண்ண பாதி பேர் பியூஷ் கோயல்ஜியை பார்க்குறக்காக ஹோட்டல் ரூமில் ஏர்போர்ட்டில் நின்று இருந்தாங்க. அண்ணே அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டோம், பட் இந்த பிரச்சனை இருக்குது, டிஜிஎஃப்டியில் இது இருக்குது, அண்ணே அதில் அங்கே இருக்குது, நாங்கள் சேலத்துலேருந்து வந்தோம், ஒரு டெக்ஸ்டைல் பார்க்குக்கு சைன் பண்ணிட்டோம், ஆனால் டெக்ஸ்டைல் பார்க் இப்போ எங்களுக்கு கிடைக்குமான்னு தெரில, மத்திய அரசு இன்சென்டிவ் கொடுக்குமா? ஸோ காலையிலிருந்து பியூஷ் கோயல் அமைச்சர் அவர்களோடு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் மத்திய அரசை பொறுத்தவரை பியூஷ் கோயல்ஜி அவர்கள் காமர்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்டைல் அமைச்சர் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க. என்ன சப்போர்ட் தமிழ்நாடுக்கு வேணுமோ, என்ன வேணுமோ முழுவதையும் கொடுப்பதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். இந்த அமௌண்ட் ரியலைஸ் ஆகிறதுக்கு அவங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ நாங்கள் செய்து கொடுக்கின்றோம் என்று காலையில் அவருடைய ஹோட்டலில், கோடம்பாக்கத்தில் நம்முடைய அரசு நிகழ்ச்சியில், விமான நிலையத்தில் அவர் சந்தித்த தொழிலதிபர்கள்ட்ட இந்த விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இது முதல் விஷயங்கள்ண்ணா. முதல் விஷயம் உங்கள்கிட்ட வந்து வைக்கணும். இரண்டாவது, நம்முடைய யாத்திரையை பொறுத்தவரை இன்றைக்கி 144 தொகுதிகளை கடந்திருக்கின்றோம். இன்னும் ரொம்ப தூரம் போகணும், 90 தொகுதிகள் போகணும். தருமபுரி வரை வந்திருக்கின்றோம். நாளையிலிருந்து மறுபடியும் கிருஷ்ணகிரி அந்த பகுதியில் திரும்ப ஆரம்பிக்கிறோம். ஒரு பெரிய எழுச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எதிர்பார்த்ததை விட குறிப்பாக கிராமப்புற பகுதியில் நேற்று மேச்சேரியில் இருந்தோம், நேற்று அரூரில் இருந்தோம், நேற்று பாப்பிரெட்டிப்பட்டியில் இருந்தோம். அங்கெல்லாம் போகும்பொழுது எந்த அளவுக்கு மக்களுக்கு கஷ்டம் இருக்குது, எந்த அளவுக்கு விவசாயம் பொய்த்து போக ஆரம்பித்திருக்கிறது, நீர் மேலாண்மை எந்த அளவுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது, எந்த அளவுக்கு படித்து விட்டு இளைஞர்கள் ஊரில் இருக்கிறாங்க, இதெல்லாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. இது எங்களுக்குமே ஒரு பெரிய படிப்பினை, பெரிய ஒரு பாடம். அரசியல் என்பது ஒரு வயல் களத்தில், நெல் களத்தில், ஒரு கிராமத்தில் நடக்க வேண்டிய அரசியலை இந்த காலகட்டத்தில் நம்ம டவுனுக்கு கொண்டு வந்துட்டோம், ஒரு ஏசி ரூமுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். ஆனால் இன்றைக்கி அங்கே போகும்பொழுது தெரியுது எந்த அளவுக்கு தமிழகத்தினுடைய அரசியல் பாதை மாற வேண்டும் என்பது, வளர்ச்சியை பற்றி அதிகமாக பேச ஆரம்பிக்க வேண்டும் என்பது எங்களுடைய யாத்திரை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறது. அதுவும் ஒரு தகவலாக உங்களுக்கு சொல்லி, இதை தாண்டி உங்களுக்கு நிறையா கேள்வி இருக்கும். நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றோம், பேசுவதற்கு. நன்றி. ஆனால் இங்கிருந்து வரோம் சார், ரமேஷ் சார்ட்டிருந்து ஆரம்பிக்கும். ஆனால் எங்களை பொறுத்தவரை தயக்கம் என்கின்ற வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேங்கன்னா, நீங்கள் எல்லா 2019 தேர்தல், 2014 தேர்தல், 2016 தேர்தலாம் நீங்கள் பாருங்கள் சார். குறிப்பாக நம்மை பொறுத்தவரை இந்தியாவில் பல இடத்துல நம்ம ஆட்சியில் இருக்கோம், பல இடத்துல எதிர்க்கட்சியாக இருக்கோம், பல இடத்துல வளர்ந்து கொண்டு இருக்கின்றோம். எல்லா இடத்துக்குமே ஒரு கூட்டணியை பற்றி அறிவிக்கக்கூடிய ஒரு சக்தி யாருக்கு இருக்குன்னா பாராளுமன்ற போர்டுக்கு இருக்குது. ஸோ நாம் மற்ற கட்சிகள் ஒரு தமிழகத்தில் மட்டும் சில பேர் அரசியல் பண்ணுவாங்க, சில பேர் பிராந்திய கட்சிகளாக இருப்பாங்க, ரீஜனல் கட்சிகளாக இருப்பாங்க. அவங்க பேசலாம். 2024 தேர்தலுக்கு 6 மாதம் முன்னாடி பேசலாம், 3 மாதம் முன்னாடி பேசலாம், என்ன வேணாலும் பேசலாங்கண்ணா. பிஜேபியை பொறுத்தவரை ஒரு விஷயத்தில் நாம் தெளிவாக இருக்கின்றோம், பல இடத்துல நானும் பேசிக்கொண்டு இருக்கின்றேன். பாரத பிரதமரை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்மோடு வருகின்றார்களோ நம்மோடு பயணிக்கிறாங்க. சில பேர் நேரடியாக பயணிக்கிறாங்க, சில பேர் பயணிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. வருகின்ற மாதங்கள் அதை பார்ப்பீங்க. இப்போதைக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசியல் தேர்தல் என்று பேச ஆரம்பிக்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய சென்ட்ரல் பார்ட்டி லீடர்ஷிப் நம்ம 2024 தேர்தல் என்கின்ற வார்த்தை என்ன பேசுவோம், அதுக்காக பார்லிமெண்ட்ரி போர்டு கூடவே இல்லைங்கண்ணா. இப்போ என்னுடைய லெவலில் ஒரு மாநில தலைவராக நான் என்ன பேச முடியுமோ அதை பேசி கொண்டிருக்கின்றேன். மோடி அவர்களை யார் ஏற்றுக்கிறீங்களோ கூட இருக்கிறீங்க, சேர்ந்து பயணம் பண்ண போகிறோம். 2024 பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே கட்சியாக எங்களுக்கு ஒரு முக்கியமான தேர்தல். இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வளர்ச்சியை மக்களுடைய ஆதரவோடு 2024 தேர்தலில் காட்டுங்க. இதுக்கு நீங்கள் முறைப்படி ஒரு கிளியர் கட் ஆன்சர் வேணும். யார் நம்ம கூட்டணியில் இருப்பாங்க, என்டிஏனுடைய ஷேப் அண்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும், என்டிஏ எப்போ நீங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறீங்க, இவங்க தான் எங்களுடைய பார்ட்னர்ஸ்னு எப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா அது பாராளுமன்ற போர்டு மட்டும்தான் அதை சொல்ல முடியுங்கன்னா. இதுவரை இந்தியாவில் எங்கேயுமே கூடல. சிரோமணி அகாலிதள் பஞ்சாப் பிரச்சனை இருக்குது, நீங்கள் இந்தியா முழுவதுமே பாருங்கள். இந்தியா முழுவதுமே எங்கேயுமே பாரதிய ஜனதா கட்சி இதுதான் என்று சொல்லவில்லை. அப்பப்போ நம்ம என்டிஏ பார்ட்னர்ஸ் மீட்டிங் நடக்குது, அதில் 2 முறை நடந்திருக்கு. டெல்லிக்கு போயிருக்கிறாங்க, தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. பிரதமர் அவர்கள் வரும்பொழுது வரவேற்பதற்கு நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் வர்றாங்க. அதை தாண்டி அண்ணா கிளியர் கட்டாக உங்கள் ஷேப் அண்ட் ஃபார்மேஷன் சொல்லுங்கள், யார் உங்கள்கிட்ட இருக்காங்க அப்படிங்கிறது சொல்வதற்கான ஒரு அதிகாரம் எனக்கு இல்லைங்கண்ணா. என்னுடைய அதிகாரம் என்னென்னா
2024க்கு பாரதிய ஜனதா கட்சியை தயார்படுத்துவது அது ரொம்ப முக்கியம். கட்சியை தயார்படுத்திட்டீங்களா, நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா, பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்கு தயாராக இருக்கா, அது என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதை நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்கண்ணா, யாருமே இங்கே ஆட்டு மந்தைகள் கிடையாது. தமிழ்நாட்டில் யாத்திரையில் பார்த்தீங்கன்னா நம்ம பல இடத்துக்கு போகிறோம். ஒரு இடத்துல அண்ணா இந்த ஜாதி தலைவருக்கு நீங்கள் மாலை போடக்கூடாது, ஏன்னா லோக்கலில் உங்கள் கட்சிக்காரர் எங்கள் ஜாதி தலைவரை பற்றி தப்பாக பேசிட்டாரு, சவுத்தில் இந்த மாதிரி பல இடத்துல நடந்துச்சு. அவங்கள சமாதானப்படுத்தி இல்லைன்னே நம்ம எல்லாருக்குமானவர், எல்லோரையும் நாம் மரியாதை செய்வோம். இன்னொரு பக்கம் போனீங்கன்னா அண்ணா இந்த மதத்துக்கு நீங்கள் மாலை போடக்கூடாது, இந்த மதத்தை பற்றி இவங்க யாரோ எங்கேயோ தப்பாக பேசினா. அண்ணா யாருமே கமோடிட்டி இல்லைங்கண்ணா, அது ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் இல்லை. அந்த மாதிரி யாராவது தமிழக அரசியல் நினைத்தால் அவர்கள் தவறு செய்கிறனால அர்த்தம். நான் இந்த பக்கம் போயிட்டேன், இந்த கமாடிட்டி அப்படியே எங்கிட்ட 1 கிலோ சக்கரை எங்கிட்ட 3000. ஆனால் எல்லாருமே பல விஷயங்களை பார்த்து இண்டிவிஜுவல் ஓட்டிங் பிளாக்குன்னு இண்டிவிஜுவலாக ஓட் பண்ணுறாங்க. மதம் அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இஷ்யூ தான், ஜாதி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இஷ்யூ தான். உங்களுக்கு தெரியும், நீங்கள்லாம் மூத்த பத்திரிகையாளர்கள். நான் சும்மா உங்களை முட்டாளாக நினைத்து நான் போய் பேச விரும்பல, நீங்கள்லாம் அறிவாளிகள். ஏதோ சமாளித்து பேசிடலானே, மக்கள் எல்லாம் சுயமாக சிந்திக்கிறாங்க, ஜாதி மதத்தை தாண்டி அவங்க ஓட்டு போடுறாங்க நான் சொல்ல விரும்பலைங்கண்ணா. ஜாதி மதம் ஒரு ஃபேக்டர். ஆனால் இன்றைக்கி யாராச்சும் நினச்சி கமாடிட்டின்னு நினச்சாங்கண்ணா, அப்படியே என்கிட்ட வரும், அப்படியே இந்த பக்கம் போகும், அப்படியே இங்கே வரும், அதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்காதுங்கண்ணா. நான் உண்மையாலும் சொல்கிறாங்கன்னா, டெய்லி 20,000 பேர் 25,000 பேர்த்த குறைஞ்சபட்சம் சந்திக்கிறோம். கிட்டத்தட்ட 5 மாத காலமாக ரோட்டில் இருக்கும், மலையில் பனியில் குளிரில் நடந்து போயிட்டுருக்கும். அத்தனை மக்கள்கிட்ட பேசுகிறோம், இன்ஃபார்மலாக ஃபார்மலாக லோக்கல் பத்திரிகையாளர்கிட்ட பேசுகிறோன்னா, சென்னை தாண்டி கீழே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரிங்கர்கிட்டருந்து பேசுகிறோம். இந்த முறை களம் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சுக்கண்ணா. யாரெல்லாம் இந்த ஜாதியெல்லாம் எனக்கு ஓட்டு போடும், இந்த ஜாதியெல்லாம் ஏன் ஓட்டிங் பிளாக்கு, ட்ரெடிஷ்னலாக எனக்கு தான் வருவாங்க, எல்லாம் இந்த முறை உடைய போகுது. காரணங்கண்ணா 2014-19 பாராளுமன்ற தேர்தல் வேறு. யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஒரு நெரேட்டிவ் செட்டிங்கே இருந்துச்சு. இவங்க ஜெயிப்பாங்களா, தமிழ்நாட்டிலேருந்து துணை பிரதமராக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, இவங்களுக்கு ஓட்டு போடலாம். 2024 பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ க்ளீன் டெசிஷன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறை ஆட்சிக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்கண்ணா. அப்போ நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா மாறும். எல்லோருக்குமே தெரியும் மோடி அவங்க வர்றாங்க. இப்போ டிஎம்கே காரங்க என்ன சொல்கிறாங்க, நான் பல இடத்துல அவங்க பொய்களை சொல்கிறேன். எம்பி இல்லை இந்த ரோட்டில் பறக்கும் சாலை நான் தான் போட்டேன். உதாரணத்து தருமபுரியில் நேற்று அந்த மாண்புமிகு எம்பி அவர்கள் பேசியதை கிரிட்டிசைஸ் பண்ணிது. குறிப்பாக தொப்பூரில் பறக்கும் சாலை ஒரு 775 கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம். நான் பாராளுமன்றத்தில் பேசுனால தான் கிடச்சிது. நான் சொன்னேன், அண்ணா மோடி தான் வரப்போகிறான்னு தெரியும், உங்களுக்கு திமுக காரங்க பணம் வாங்கி கொடுக்குறதுக்கு எதுக்கு இருக்கணும், நாங்களே இது இருந்துட்டு போகிறோம். மோடி தான் வர்றான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் திமுக எம்பி வந்து நான் பணத்தை வாங்கி கொடுப்பதற்காக மட்டும் திமுக எம்பின்னு ஒருத்தர் வேண்டுமா, அந்த வேலையை நாங்களே செஞ்சுட்டு போகிறோம். நம்ம கட்சி ஆட்சியில் இருக்குது, நம்மால் எம்பியாக இருக்கு. அதனால் மக்கள் யோசிக்கிறாங்கண்ணா, மாறுறாங்க. முதல்ல மாதிரி இல்லை, 3 பேர்த்துக்கும் வாய்ப்பு இருக்குது, இந்திய அலையன்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது, என்டிஏக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த 2 கூட்டணி இல்லாதவருக்கு வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் சொல்கிற கருத்தை நான் ஏற்றுக்கிறேங்கண்ணா. இந்த முறை மோடி அவர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது என்று தெரிந்த பிறகு யாருமே பிளாக்காக ஜாதியாக ஓட்டு போகிறது இல்லைண்ணே, கம்ப்ளீட்டாக எல்லாம் உடையும். அதை 2024 தேர்தல் நமக்கு உணர்த்தும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ணே கரப்ஷன் மட்டும் ஒரு இஷ்யூ இல்லைங்கண்ணே. நம்ம ஒன்று விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, கரப்ஷன் என்பது ஒரு ட்ரிகர் ஃபேக்டர். நம்ம ட்ரிகர் பண்ணணும், மக்களுடைய மனசாட்சியை ட்ரிகர் பண்ணணும், மக்கள்கிட்ட அந்த நெரேட்டிவை நம்ம கொண்டு போகணும். மக்கள்கிட்ட சொன்னோம் சார் கரப்ஷனும் ஒரு ஃபேக்டர். ஸோ காலையிலிருந்து இரவு வரை நான் கரப்ஷனை மட்டும் பேச முடியாதுங்கண்ணா. அண்ணாமலை என்ன காலையில் ப்ரெஸ் மீட்டில் லஞ்சத்தை பற்றி பேசினார், மத்தியானம் லஞ்சம் 2 பற்றி பேசினார். அப்போ நான் ஆக்டிவிஸ்ட் ஆயிடுவேன். அப்போ நான் அரசியல்வாதி இல்லைண்ணே, நான் ஆக்டிவிஸ்ட். எத்தனையோ ஆக்டிவிஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்காங்க, சிறப்பாக செயல்படுறாங்க. பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் நிறைய பேர் ஆக்டிவிஸ்ட்டாக காட்டுறீங்க. லஞ்சம் என்பது ஒரு ஃபேக்டர், கரப்ஷன் என்பது ஒரு ஃபேக்டர். குட் கவர்னன்ஸ் அதை விட பெரிய ஃபேக்டர். நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் 10 ஆண்டு, அதை விட பெரிய ஃபேக்டர் அடுத்த 5 ஆண்டுகள் என்ன செய்ய போகிறோம். அதனால் லஞ்சம் எப்போ பேசணுமோ பேசுகிறோங்கண்ணா. டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 எப்போ பேசுகிறோமோ பேசுகிறோம். இன்றைக்கி நம்மளுடைய தலைவர்கள் ஸ்பீச்செல்லாம் பார்க்குறீங்க. ஏன்னா நம்ம முதல் முறை ஆட்சிக்கு வரப்போகிறது இல்லைங்கன்னா 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கோம். நீங்களே ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்பீங்க, அண்ணே 3வது முறை ஓட்டு கேட்குறீங்க, 10 வருஷம் என்ன செஞ்சீங்க, கரெக்டுங்களாண்ணே? எல்லாரும் தான் கேட்பாங்க, அண்ணே 10 வருஷம் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு ஓட்டு கேளுங்கண்ணே. ஸோ மக்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயங்களுக்கு இருக்குது. அண்ணே 10 வருஷம் செஞ்சுருக்கும். அப்போ எங்களுடைய குட் கவர்னன்ஸை நல்லாட்சியை ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய நிலைமையில் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி இருக்குது. முதல் முறை ஆட்சிக்கு வர 2014 எங்களுடைய பேச்சு வேறு மாதிரி இருந்துச்சு. 2019 ஆட்சியை தக்க வைக்கும் பொழுது வேறு மாதிரி இருந்துச்சு. 2024 என்பது 10 ஆண்டுகள் என்ன செய்திருக்கின்றோம், அடுத்து என்ன செய்ய போகிறோம். அதனால் நீங்கள் சொல்கிறது ஒரு ஏற்புடைய கருத்து தான். லஞ்சத்தை பேசணும், கரப்ஷனை பேசணும்.
பாராளுமன்றத்துக்கு 60 நாள் இருக்கும் பொழுது, இன்னும் 60 நாட்கள் பாக்கி இருக்கும் பொழுது லஞ்சத்தையும் பேசணும், குட் கவர்னன்ஸும் பேசணும், எங்கள் விஷன் மேப்பையும் பேசணும். அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து மாலத்தீவு வரணும். அண்ணே கோரிக்கைகள் வந்து அண்ணே ஃபஸ்ட் இதுக்கு வந்து சில விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டினுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன் இன்றைக்கி என்னதான் பேச்சுவார்த்தை தலைகீழாக நம்முடைய அமைச்சர் அவர்கள் போய் தலைகீழாக நின்று பேச்சுவார்த்தை பண்ணால் கூட அதை ஹானர் பண்ணக்கூடிய சக்தி அமைச்சருக்கு இல்லை, தமிழ்நாடு அரசுக்கு இல்லை. உதாரணத்துக்கு எனக்கு அமைச்சர் சிவசங்கர் ஐயா போகிறாங்க, எல்லா போக்குவரத்து சங்கங்களை கூப்பிட்றாங்க. அண்ணே ஓகே நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கிட்டோம், 6 குறிப்புகள் கொடுத்துருக்கீங்க, உடனே ஓட்டுநர் நடத்த நான் போட்டுடலாம், 40,000 பேத்துக்கு வேலை கொடுத்துடலாம், ஓய்வூதிய திட்டத்தை மாற்றிடலாம், அண்ணா இதை பண்ணிடலாம் அதை பண்ணலான்னு சொன்னால் பணம் இல்லை அண்ணா சப்போர்ட் பண்ணுறதுக்கு. தெர் இஸ் நோ மணி. தமிழ்நாடு அரசு இன்றைக்கி 8,23,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இந்த ஆண்டு ப்ரொஜெக்டட் கடன் இன்னும் ஒரு 75,000 கோடி வாங்க போகிறாங்க. அதனால் சிவசங்கர் அவர்களுக்கும் தெரியும், முதலமைச்சர் அவங்களுக்கும் தெரியும், இந்த பேச்சுவார்த்தைங்கிறது சும்மா ஒரு மாயை. பேச்சுவார்த்தையில் கமிட்மெண்ட் கொடுக்குறதுக்கு அவங்க கையில் எதுவுமே இல்லை. அவங்க சொன்ன 6 அம்ச கோரிக்கை அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா என்னை பொறுத்தவரை குறைந்தபட்சம் 8,500 கோடி ரூபாய் நான் எதிர்பார்க்குறேன். அவ்வளோ செலவு அவங்க பண்ண வேண்டி இருக்கும். ஏன்னா நீங்கள் பழைய அரியர்லேருந்து கொடுக்கணும், ஸ்டாப் பண்ணி வச்ச அகவடிப்பள்ளையிலேருந்து ஆரம்பிக்கணும், அப்புறம் நீங்கள் வந்து இத்தனை பேர்த்த ஹையர் பண்ணணும், அவர்களுக்கான சம்பளம் யோசிங்க. இன்றைக்கி என்ன காமெடி பண்ணுறாங்கன்னா 2 தொழிற்சங்கங்கள் திமுக காங்கிரஸ் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க. இல்லை நான் முதல் நாள் பஸ்ஸை ஓட்டி காட்டுவோம், சரி ஓட்டுங்க, பகலில் ஓட்டுவீங்க, அதே ஆள் நைட்டு ஓட்டுவீங்க. நாளை காலையில் என்ன ஆகும்? இன்றைக்கி 2 ஷிஃப்ட் போட்டு ஓட்டுறாங்க, நாளை காலையில் யார் ஓட்டுவா? இது போக்குவரத்து சங்கங்களும் ஸ்மார்ட்டு, ஆனால் அவங்களும் அறிவாளிகள் தானே. அவங்க பேஷண்ட்டு கேம் விளையாடுறாங்க. ஓகே 3 நாள் பேஷண்ட்டாக இருப்போம், 2 நாள் நீங்கள் ஓட்டுவீங்க, 3 நாள் ஓட்டுவீங்க, பொங்கல் வர்ற அன்றைக்கி நீங்கள் பேனிக் ஆகித்தான் ஆவீங்க, பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இந்த பிரிஸ்னஸ் டைலமான்னு சொல்லுவாங்க. அது எப்படி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கேம்ஸ் நடக்குமோ அதுபோல் தமிழக அரசுக்கு தெரியும் நம்ம என்ன சொன்னாலும் நம்மளால் செய்ய முடியாதுன்னு. போக்குவரத்து அங்கே இருக்கக்கூடிய சங்கங்களுக்கு தெரியும் 4 நாள் இழுத்து பிடிச்சிட்டா 5ஆவது நாள் நீ இறங்கித்தான் வரணும்னு. ஸோ இதில் பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் அரசியல்வாதிகள் நாங்களும் மாட்டியிருக்கின்றோம். கோரிக்கை நியாயமானதா? ஆனால் நியாயமானது. ஓல்டேஜ் பென்ஷனை பற்றி மட்டும் நான் பேச விரும்பலைங்கன்னா நியூ ஏஜ் பென்ஷனை நம்பி ஆதரித்து பேசக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இங்கே இருக்கும். மிச்ச 5 கோரிக்கைகளும் நியாயமான கோரிக்கை தான், சுமை அதிகம். ஆனால் இன்றைக்கி அரசனுடைய ஃபினான்ஸ் அதல பாதாளத்தில் இருக்கும் பொழுது சிவசங்கர் அவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது கமிட் பண்ணுறாங்க? முடியாது அவர்னால். அவங்க 5ஆவது அம்ச கோரிக்கை என்னென்ன, 6ல் 5ஆவது என்ன, வரக்கூடிய ஷார்ட் ஃபாலை தமிழக பட்ஜெட் பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நியாயமானது தானே. நம்ம இலவச ஒரு பக்கம் கொடுக்குறோங்கண்ணே, ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுக்குறோம், குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணலின்னா மெயின்டெனன்ஸ்லேருந்து ஸ்பேர் பார்ட்ஸ்லேருந்து அரசு பேருந்து கழகங்கள் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டுறதுலேருந்து யார் கட்டுவா? ஸோ இதற்கு ஒரே ஒரு காரணம், தமிழ்நாட்டினுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன் இன்னும் இது போல் பல விஷயங்களை நமக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்போகுது. அதனால தான் திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம். யாரோ கேட்குறாங்க, அண்ணே தமிழ்நாடு அரசு கடன் வாங்கினது எனக்கு என்னென்ன பாதிப்புன்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா, அண்ணே ஒரு ரேஷன் கார்டின் மீது 3,61,000 ரூபா கடன் இருக்குது. கடன் அதிகமாக வட்டிச்சுமை அதிகமாகும். யாருமே இந்தியாவில் 8 லட்சம் கோடி கடன் வாங்கினதில்லை. நாம தான் முதல் மாநிலம் 8,23,000 கோடி. 10 லட்சம் கோடியை தாண்டிட்டிங்கன்னா இன்றைக்கே 87 வருஷம் கட்டணும், 87 இயர்ஸ் ரீபேமெண்ட் பீரியட். இன்னிலிருந்து புதிய கடன் நீங்கள் வாங்கலினா. அதனால் ஒரு இம்பாசிபிள் ஸ்டேஜுக்குள்ளே தமிழ்நாடு அரசு போயிடுச்சு. இதை இவங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா? அந்தளவுக்கு சவாலான நிதி அமைச்சர்கள் இருக்கிறாங்களா இதை எதிர்கொண்டு சமாளிப்பதற்கு? அந்தளவு திரும்ப போய் என்ன கேட்பாங்க, மத்திய அரசு கிராண்ட் கேட்க போகிறாங்க. நீங்கள் பாருங்கள் நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். ரமேஷ் சார்லாம் சீனியர் இருக்கீங்க, எல்லாம் சீனியர் இருக்கீங்க. 2 ஆண்டுகளில் மத்திய அரசுக்கிட்ட இருந்து ஒரு பெரிய கிராண்டு நைட் 2 லட்சம் 3 லட்சம் கோடி கேட்பாங்க. வட்டியெல்லாம் கடன் கொடுங்க, 50 வருஷம் கழித்து வட்டி கொடுக்குறோம், எங்களை காப்பாற்றுங்கன்னு தமிழ்நாடு அரசு கேட்கத்தான் போகுது. அதற்கான அடித்தளத்தை அமைக்க ஆரம்பித்து விட்டார்கள். சார் நீங்கள் மால்டீவ்ஸ் பற்றி கேட்டீங்க சார். இது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமாக பேச வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. மாலத்தீவு லட்சத்தீவு பக்கத்தில் இருக்கக்கூடிய தீவு உங்களுக்கு தெரியும். இதற்கு முன்பு லட்சத்தீவில் வந்து பிளாட் அமைப்பினர் வந்து மால்டீவ்ஸுடைய கேபிட்டல் சிட்டி மாலேக்குள்ளே போய் பேராஷூட்லேருந்து குதித்து இரவோடு இரவாக மாலேவை கேப்சர் பண்ணி அந்த அரசை தன்னுடைய சொத்தாக அபரிக்க முயற்சித்த பொழுது இந்தியாவிலிருந்து நாம் ஆர்மி ஃபோர்ஸ் அனுப்பி அதை ரெடி பண்ணி திரும்ப மாலத்தீவு கொடுத்தோம்.
அன்றிலிருந்து நமக்கும் மாலத்தீவுக்கும் ஒரு ஒப்பந்தம் என்னென்னா, இந்தியன் மிலிட்டரியினுடைய கண்டிஞ்சன்ட் ஃபோர்ஸ் மாலத்தீவில் இருப்பாங்க எப்பொழுதுமே மாலத்தீவினுடைய பாதுகாப்புக்காக. மாலத்தீவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் நம்மகிட்ட அஜித் தோவல் இருக்கிற மாதிரி மாலத்தீவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இந்தியாவிலிருந்து போவாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் மாலத்தீவினுடைய என்எஸ்ஏவாக இருப்பாங்க. இது பல ஆண்டு கால ஒப்பந்தம், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். குறிப்பாக இப்போ வந்திருக்கக்கூடிய மாலத்தீவினுடைய அதிபர் எலெக்ஷன் பிரச்சாரத்தப்பவே நோ இந்தியா, ஆன்டி இந்தியா, நோ ஃபோர்ஸ் அப்படின்னு டிஷர்ட் போட்டு பிரச்சாரம் பண்ணவர். ஸோ எலெக்ஷனில் ஜெயித்தாங்க, ஆட்சிக்கு வந்தாங்க. வந்தவுடன் என்ன சொன்னாங்க, மாலத்தீவில் இருக்கக்கூடிய இந்தியன் ஆர்மி நீங்கள் வாபஸ் வாங்கிக்கணும், என்எஸ்ஏவை திரும்ப கூப்பிட்டுக்கணும், மாலத்தீவுக்குள்ளே யாரும் இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே மாலத்தீவினுடைய அதிபர் முதல் விசிட் இந்தியாவுக்கு வருவாங்க. ஆனால் இந்த அதிபர் முதல் விசிட்டு டர்க்கிக்கு போனார். ரெண்டாவது விசிட் இப்போ சைனாவில் இருக்காங்க. நேற்று காலை சைனாக்கு போயிருக்காங்க. இன்றைக்கி சைனாவில் மாலத்தீவினுடைய அதிபர் இருக்காங்க. இப்போ அவருக்கு சப்போர்ட் பண்ணி சைனா நேற்று ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. இல்லை இந்தியா இதை குறுகிய மனப்பான்மையில் பார்க்கக்கூடாது, இந்தியா பரந்த மனப்பான்மையில் பார்க்கணும். இது ஒரு பக்கம் ஜியோ பொலிட்டிக்கல்னா. ரெண்டாவது, மாலத்தீவுக்கு ஒரு ஆண்டுக்கு 12 லட்சம் சுற்றுலா பயணிகள் செல்கிறாங்க. 12 லட்சம் சுற்றுலா பயணிகள், அதில் 25% இந்தியர்கள். அப்போனா 3 லட்சம் பேர் நாம் அனுப்புகிறோம். 3 லட்சம் பேர் இந்தியாவிலிருந்து போகிறாங்க. அப்படின்னா மாலத்தீவினுடைய 4/1 டூரிசம் ரெவென்யூ இந்தியா கொடுக்குது. நம்ம இந்தியர்கள் நாம் கொடுக்குறோம். ஆனால் லக்ஷ்வதீப்புக்கு செல்லக்கூடிய இந்தியன் டூரிஸ்ட் வெறும் 25,000. நீங்கள் பாருங்கள், ரெண்டுமே பக்கத்தில் இருக்குது. லக்ஷ்வதீப்பில் அகாட்டி ஏர்போர்ட் இருக்குது, மாலத்தீவில் மாலே ஏர்போர்ட் இருக்குது. லக்ஷ்வதீப்புக்கு 25,000 இந்தியர்கள் போகிறாங்க, மாலத்தீவுக்கு 3 லட்சம் பேர் போகிறாங்க. பிரதமர் என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய டெஸ்டினேஷனை ப்ரொமோட் பண்ணுறாங்க. பிரதமர் அவர்கள் தமிழ்நாடு பயணத்தை முடிச்சுட்டு, திருச்சி பயணத்தை முடிச்சுட்டு இங்கிருந்து நேராக பிரதமர் அவர்கள் லட்சத்தீவுக்கு போனாங்க. அங்கே போயிட்டு ஸ்நார்க்கலிங், அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பிரதமரே காமிச்சாங்க, எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்குன்னு. அதன் பிறகு மாலத்தீவினுடைய அமைச்சர்கள், பாராளுமன்ற எம்பி ஒருவர் 3 பேர் ட்வீட் போடுறாங்க. எத்தனை நண்பர்கள் அந்த ட்வீட்டை படிச்சீங்கன்னு தெரில. நீங்கள் கனவுல நினைச்சாலும் மாலத்தீவை நோக்கி இந்தியா வர முடியாது. நீங்கள்லாம் பொது வெளியில் நீங்கள்லாம் இயற்கை உபதிக்கு போகிறவங்க, நீங்கள் இந்தியன்ஸ்னால் அன்க்ளீன், மாலத்தீவு பக்கம் வந்துடாதீங்க. ஒரு சிட்டிங் மினிஸ்டர் போட்ட ட்வீட். ரெண்டாவது சிட்டிங் மினிஸ்டர் ட்வீட் போடுறார், இந்தியாவில் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் ஸ்மெல் அடிக்கும், மாலத்தீவில் பாருங்கள் எந்த ஹோட்டல்லையும் ஸ்மெல் அடிக்காது. அப்போ நீங்கள்லாம் மாலத்தீவை முந்திரலான்னு கனவுல கூட யோசிக்காதீங்க. ஆனால் இந்தியாவில் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் என்கின்ற ஒரு கம்பெனியினுடைய வேலை செய்யக்கூடிய ஆட்கள் மாலத்தீவு மக்கள் தொகையை விட அதிகம். அதான் புரிஞ்சுக்கணும். ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ கம்பேரிட்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். டிசிஎஸ்னுடைய எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் இஸ் மோர் தென் தி பாப்புலேஷன் ஆஃப் மால்டிவ்ஸ். அந்தமான் நிக்கோபாரை பற்றி நான் பேசவே விரும்பலை. நம்ம அந்தமான் நிக்கோபார் எடுத்துட்டோம்னா மாலத்தீவு தீப்பெட்டி இழுக்கக்கூடிய ஒரு தீக்குச்சி. அதனால் இன்னைக்கு இந்தியா மக்கள் ரியாக்ட் பண்ணுறாங்க. ஈஸ் மை ட்ரிப் சொல்லியிருக்காங்க. நாங்கள் இனி மாலத்தீவு, ஈஸ் மை ட்ரிப் நமக்கு தெரியும் இந்தியாவில் நம்பர் 2 புக்கிங் வெப்சைட். நாங்கள் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம். புதுசாக மாலத்தீவுக்கு எந்த விதமான ஆர்டர் நாங்கள் எடுக்க போகிறதில்ல, யாரும் போகாதீங்க. சச்சின் டெண்டுல்கர், சல்மான் கான், முக்கியமான செலிபிரிட்டிஸ் எல்லாருமே ட்வீட் போடுறாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய பீச்சு சிந்தூர்கர்லேருந்து நம்ம அங்கே போவோம், எதுக்கு மாலத்தீவுக்கு போகணும். உடனே மாலத்தீவு அரசு பேனிக் ஆகுது. 2 அமைச்சர்களையும் பாராளுமன்ற எம்பி சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நாம் மாலத்தீவனுடைய அம்பாசிடர் எம்இஏ கூப்பிட்றோம், நம்ம டிமார்ச்சே பண்ணுறோம், நம்மளுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறோம். அவங்க கிளம்பிட்டாங்க. ஆனால் இந்தியா சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாங்கன்னா, இந்தியாவை பொறுத்தவரை நம்ம ஒரு முக்கியமான குளோபல் பிளேயர், வெரி இம்பார்ட்டன்ட் குளோபல் பிளேயர். எந்த நாடுகளும் கூட இந்தியாவை சாதாரணமாக இப்போ எடை போட முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு க்ளவுட் இருக்குது, இன்டர்நேஷ்னல் அப்பீல் இருக்குது. மோடி அவர்கள் வந்த பிறகு மாலத்தீவு நமக்கு நெருங்கிய ஒரு நாடு, நெருக்கமான உறவு வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கி மாலத்தீவினுடைய அப்போசிஷன் பார்ட்டி, இதுவரை யார் ஆட்சியில் இருந்தாங்களோ அவங்க மாலத்தீவு அரசின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றதுக்கு அவங்க இறங்கியிருக்காங்க. அவங்களாம் இந்தியா சப்போர்ட்டு. எப்படி நீங்கள் மோடியை பற்றி தப்பாக பேசலாம், எப்படி நீங்கள் இந்தியாவை பற்றி தப்பாக பேசலாம். அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நாட்கள் இருக்குது. மற்றபடி மற்றவங்க நினைக்கிற மாதிரி மாலத்தீவுங்கிறது இந்தியாவை பொறுத்தவரை ஒரு சிறிய ஒரு நாடு. அதற்கு இந்தியாவினுடைய உதவி தேவைப்படுது. நாம் எதுவுமே செய்யலை. உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய ஏர்போர்ட் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணாங்க. அதுக்குள்ள நான் போக விரும்பலைங்கன்னா அது ஒரு பெரிய ஸ்டோரி. ஒரு ஆண்டுக்கு முன்பு இந்தியாவினுடைய ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணாங்க. ஏர்போர்ட் டெர்மினல் கட்ட ஆரம்பித்த பிறகு கான்ட்ராக்ட் ஒரு சைனீஸ் கம்பெனி கொடுத்தாங்க. ஸோ லாங் ஸ்டோரி பின்னாடி இருக்குங்கன்னா, பட் இந்தியர்கள் ஒன்றாக சேர்ந்திருப்பது ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லாருமே இப்போ ட்வீட் போடுறாங்க, எல்லோரும் என்னுடைய நாட்டை அவமானப்படுத்திட்டேன், நான் மாலத்தீவுக்கு வரமாட்டேன். யாரோ சொன்னாங்களே, ஈஸ் மை ட்ரிப்பில் லக்ஷ்வதீப்பினுடைய கூகுள் சர்ச் மட்டுமே 3400% அதிகமாக இருக்குது. பிரதமர் அவர்கள் போயிட்டு வந்த பிறகு 3400% மக்கள் கூகுள் பண்ணி லக்ஷ்வதீப் பற்றி தெரியலாம்.
ஸோ நாம் இதை பெருமை பண்ணோம்னா எந்த அளவுக்கு நம்முடைய பிரதமர், நம்முடைய நாடு இன்றைக்கி குளோபல் ஸ்டேஜில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பது பெருமைப்பட வேண்டிய விஷயம்.